அன்பு நண்பர்களே, இங்க பாருங்க. ஒரு அணிலோட குட்டிய அந்த பாம்பு சுத்தி வச்சிருக்கு. அந்த அணில் குட்டிய அந்த அணில் காப்பாத்திரணும்னு நெனச்சு, அந்த பாம்பு கிட்ட ஃபைட் பண்ணுது. பாம்ப ரொம்ப லாவகமா கடிச்சு கொதறதுக்கு அந்த அணிலு பிளான் பண்ணுது. அப்படி பிளான் பண்ணும்போது பாருங்க, அந்த பாம்ப அந்த அணிலு நல்லா கடிச்சு கொதறுது. இருந்தாலும் அந்த குட்டி அந்த பாம்பு விடுறதா தெரியல. இப்படியே ஃபைட் போய்க்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த அணில் கடிச்சு அந்த பாம்ப சின்னாபின்னமாக்குது. அப்படி சின்னாபின்னமா ஆக்கும் பொழுது, அந்த பாம்பு பாருங்க அந்த குட்டிய விடுற மாரி தெரியல. அந்த அணில் அப்பப்ப அந்த குட்டிய வந்து ஆ எதுவும் நடந்துறக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் உசுப்பேத்துது. இங்க பாருங்க அந்த பாம்பு கடிக்குது. இருந்தாலும் அந்த அணில அத விடுற மாரி தெரியல. தன் உயிரையும் பணயம் வச்சு, தன் குட்டிய எப்படியாச்சும் காப்பாத்திரணுன்ட்டு போராடுது. அன்பு நண்பர்களே, இந்த பதிவு எதுக்கு நான் சொல்றேன்னா, பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன். குழந்தைய வந்து பெத்து குப்பை தொட்டியில போடுறாங்க, ஆத்துல வீசுறாங்க, ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா, இந்த ஜீவன் பாருங்க, தன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு தன் உயிரையே பணயம் வச்சு அந்த பாம்பு கிட்ட போராடுது. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும்னா, இந்த அணிலும் பாம்பும் பண்ற செயல்ல மனிதன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன் குழந்தைக்கு உயிரை கொடுத்தாவது அதை காப்பாத்தணும்னு ஒரு எண்ணத்தை இது உண்டு பண்ணுது. அங்க பாருங்க, அது தன்னோட குட்டியை விட்டாலும் அந்த பாம்பை அந்த அணில் விடுற மாதிரி தெரியல. அத அந்த கோவம் அந்த அணிலுக்கு அதிகமா இருக்கு, தன் குட்டி அந்த மாதிரி பண்ணிருச்சேன்று. இருந்தாலும் அது சரி, இந்த இடத்துல இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில் குட்டிய தன்னோட இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அந்த அணில் குட்டிய தூக்கிட்டு போயிடுது அந்த பெரிய அணில். தூக்கிக்கிட்டு போய் மரத்துக்கு மேல போய் ஏதாச்சும் பண்ணி நம்ம குழந்தைய காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி ஓடிடுதுங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. உயிரை கொடுத்தாவது தன் குழந்தைய காப்பாத்தணும், இல்லைன்னா குழந்தை பெத்துக்காம இருக்கணுங்க. இதாங்க உண்மை.